ஈகோயிஸ்டிக்கா ஏன் இருக்கிறீங்க? கணவனோட ஈகோ, மனைவியோட ஈகோ, குழந்தைகளுக்கு ஈகோ. என்னங்க ஈகோ? நான் சொல்றேன், குடும்பத்தில் யார் அன்பின் முன்னால் தோற்கிறார்களோ அவர்கள் தான் அன்பில் ஜெயிக்கிறார்கள். ஜெயிக்கிறவர்கள் தான் அங்கே தோற்கிறார்கள் என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் தரும். நான் சமீபத்தில் சில விஷயங்களை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நான் பதறி போயிருக்கிறேங்க. இதனுடைய யூசேஜ குழந்தைங்க யாராவது இருக்கிறீங்கன்னா இதை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். இந்த Z ஜெனரேஷனா, அப்ப நான் யாரு தெரியுமா? 80க்கு முன்னால பிறந்தவ. 80க்கு முன்னால பிறந்தவங்க ஜெனரேஷன் எக்ஸ். சரியா? அதுக்கு அப்புறமா 90 வரைக்கும் பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் மில்லேனியன்ஸ். அதுக்கப்புறம் 2010 வரைக்கும் பிறந்தது எல்லாம் நீங்க சொல்ற ஜென்ஜி. அண்ணன் பெரிய பெருமை இல்லை அதுக்கு. ஏன்னா அதை தூக்கி சாப்பிட்றதுக்கு 2010 பிறந்துருச்சு ஒண்ணு, ஜெனரேஷன் ஆல்பா வந்துருச்சுங்க. இன்னைக்கு 15 வயசுல இருக்கிறதெல்லாம் ஜெனரேஷன் ஆல்பா. அதுவும் ரொம்ப துள்ள முடியாது. ஏன்னா 2025 ஜனவரியில் அது பிறந்துருச்சு, ஜெனரேஷன் பீட்டா. ஒன்னு தூக்கி சாப்பிட போகுது. நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன். அம்மா நீங்க மட்டும் தான் பதில் சொல்லலாம். அந்த பிள்ளை பதில் சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லலாம் சார், நீங்க சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லலாம். அந்த பாப்பா சொல்லக்கூடாது, இந்த அம்மா சொல்லக்கூடாது. நம்ம சின்ன வயசுல லீவ் லெட்டர் எழுதணுமா? நான் இப்ப ஆரம்பிப்பேன், நீங்க முடிச்சிருவீங்க. As I am suffering from my sister's marriage, I request you to leave the school for 2 days. எழுதுவோமா? நீங்க மச்சம் சொல்லுங்க. எனக்கு கீழே என்னன்னு எழுதுவோம்? yours ஜெனரேஷன் எக்ஸுக்கு முன்னால பிறந்தது. அது சொல்லுது yours obediently. இன்னைக்கு என்ன எழுதுதுங்க? yours sincerely, அப்புறம் truly, அப்புறம் faithfully. எல்லாம் அலோவ் பண்ணுதுங்க ஸ்கூல்ல. ஏன் எனக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது. நான் சொல்லட்டுமா? இது ஏன் ஒபீடியன்ட்லின்னு இப்பெல்லாம் எழுதுறது இல்லைங்க? இதுங்க உங்கள் கீழ்ப்படிந்துள்ள மாணவி. இந்த ஒபீடியன்ட்லின்னு ஏன் எழுதுறது இல்லைன்னு தென்ன மேடம் போய் ஈ முன்னால வரணுமா ஐ முன்னால வருமான்னு பிரச்சனை அதுங்களுக்கு. இப்போ ஃபெய்த்ஃபுல்லில எவ்வளவு ஃபெய்த்தா இருக்கிறோமோ அவ்வளவு எழுது. ஃபெய்த்ஃபுல்லி, சின்சியர்லி, ட்ரூலி, லவ்ஃபுல்லி. பணிவு இல்லை இன்னைக்கு. நான் சொல்லட்டுமா? ஒரு இறகை தருகிறேன். பணிவு என்பது மிகப்பெரிய ஆயுதம். ஜெயிப்பதற்கான ஆயுதங்களில் நாம் பணிவு என்கின்ற ஆயுதத்தை குழந்தைகளிடத்தில் கொடுக்க வேண்டும். அது அடிமைத்தனம் இல்லை, அது புரிந்து கொள்ளுதல். முன்னால் இருக்கின்ற மனிதனை ஜெயிப்பதற்கு பணிவை விட மிகச் சிறப்பான ஆயுதம் வேறு கிடையாது. அதனாலதான் அப்பா சொல்வார், நீ ராஜாவா இருக்கணுமா ஆஜிசி அத பாட்ஷாயி. பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. எங்க அம்மாவை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க, ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அம்மாவை. எங்க அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிவேன் நான். அந்த அம்மா என்ன சொன்னாலும் கேட்பேன். எல்லா நகையும் எனக்கு கொடுத்துருச்சு. இதுதான் ரகசியம். பணிவு என்பது நீங்கள் ஜெயிப்பதற்கான ஆயுதம். அன்பா இருந்தா போதுமேங்க. பணிவா நடிக்காதீங்க, உண்மையா பணிவாருங்க. நகை மட்டும் இல்ல, ஆசீர்வாதமும் கிடைக்கும். அவர்கள் உடன் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் இறைவன் சேர்த்து தருவான். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். நம்ம வேல்யூஸை இழந்துகிட்டே வரோமே. வேல்யூஸை சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறது? இந்த ஐம்புலன்கள் இருக்குல்ல, நான் சொல்லித்தரேன். கைகள் இருக்குல்ல, அது சுத்தமா இருக்கட்டும், தூய்மையான கரங்களா இருக்கட்டும், கரைப்படியாத கரங்கள். 2
இதயம் இருக்குத, அது வெளிச்சமா இருக்கட்டும், வெளிச்சமான இதயம். அப்புறமா நாக்கு இருக்குல்ல, அது கொஞ்சம் மென்மையா இருக்கட்டும், மென்மையான நாக்கு. எதை வேணாலும் சாதிச்சிடலாங்க இந்த நாக்கால. மென்மையா பேசுறதன் மூலமா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க, அந்த டோன் இருக்குல்ல, இங்க வச்சிருக்கிறீங்க அந்த உயிரை, இந்த டோனை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நாக்கை சரியாக பயன்படுத்தினால் உறவுகளை, உலகத்தை ஜெயிக்கலாம். அடுத்து ரொம்ப அழகானது, பரந்துபட்ட நோக்கு, சிறியன சிந்தியாதிருத்தல். பெரிய மனசுங்க, பெரிய மனசே இல்லையே. பல விஷயங்களை பேன் குத்துற மனசு தானே. சில விஷயங்களை விட்டு கொடுத்தா பெரிய விஷயங்கள்லாம் கிடைக்குங்க நமக்கு. பரந்துபட்ட மனம் வைங்க. அடுத்தது உறுதியான கால்கள் இருக்கணும், தடுமாறக்கூடாது. கால் தடுமாறாமல் இருக்க வேண்டும். இந்த புலன்களை மிகச்சரியாக கொண்டு சேர்த்தல். நான் இப்படி சொல்றேன், என்னுடைய லைஃப்ல நான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை கடத்துறேன். நீங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, ஆயிரக்கணக்கான மக்களில் நூற்றுக்கணக்கானவர்களாவது படைப்பாளர்களாக இருப்பீர்கள். ஏதோ ஒரு படைப்பு திறன் உங்களிடத்தில் இருக்கும், ஆனால் அங்கீகாரம் கிடைத்திருக்காது. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகைங்க, ஜூலியானா என்கின்ற அந்த நடிகை ஆஸ்கருக்காக பேசுறாங்க. பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த உடலை, இந்த ஆற்றலை என்னை விட சிறப்பானதாக வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த உலகம் அந்த வாய்ப்பை தரவில்லை. எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருப்பதற்காக இந்த உலகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுவான். நான் யோசிச்சு பார்க்கிறேன், நம்மில் பல பேருக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை. எது அங்கீகாரம்ங்க? நான் இப்போ நான் கொம்பு சீவி விடுறேன் பாருங்க, நான் அப்படித்தான். நீங்க அப்படி இருக்கீங்களா? எங்க அப்பா சொல்வாருங்க இந்த வார்த்தை, பொறுமை பொறுமை, சபர் 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 அப்படி சொல்வாரு. என்னது அது? இந்த பொறுமை அப்படிங்கிறதுக்கான இந்த மிக ஸ்ட்ராங்கான ஒரு இறகு கொடுக்கிறேன் நான். பொறுமையா இருக்கிறது இருக்குல்ல, வீரனுக்கும் வன்முறையாளனுக்குமான வித்தியாசமே, வீரன் என்பவன் கோபத்தை ஒரு வினாடி பொறுமையாக்கி கொள்பவன் தான், உடனே வெளிப்படுபவன் வன்முறையாளன். ஒரு வினாடிங்க அப்படி பிடிக்கிறது இருக்குல்ல. இங்க வரவங்க வார்த்தை நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன், லட்ச தடவையாவது சொல்லியிருப்பேன், திருப்பி சொல்றேன். என்னை பார்த்து ஒரு டீச்சர் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாங்க, இப்படி வந்துடும் வாய் அவங்களுக்கு, என்னை பார்த்தாலே உட்பட மாட்டேனா. அந்த அம்மாவை எப்படி ஜெயிக்கிறது? ஒண்ணுதான் செஞ்சேன், நான் உருப்பற்றுவேன்னு எனக்கு தெரியும், உருப்பற்றுவேனா. ஆனா ஒண்ணுதான், அந்த அம்மாவுக்கு நான் சொல்லணும், என்கிட்ட மொழி இல்லை. அந்த அம்மா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதான் எழுதினேன், சைன் அப்படிதான் போட்டேன். தவிக்குதுங்க மனசு, வார்த்தைகள் இல்லை சொல்றதுக்கு. கலாப்பிரியாவினுடைய ஒரு வார்த்தையை தமிழ்ச்செல்வன் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் ஒரு நிகழ்ச்சியில, அதிர்ந்து போனேனா. அப்படியே கடத்துற, முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைகளை புரிந்து கொள்வ, உங்க மனைவியை புரிந்து கொள்ள. மனைவியை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா ஐயா? இல்ல நான் கேட்கிறேன், இன்னும் என்னத்த புரிஞ்சுக்க சொல்றேன். வீட்டுல ஒரு டயலாக் சொல்றீங்க, திருந்தவே மாட்டியா? 25 வருஷமா சொல்றீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ என்ன டீச்சரா? அது என்ன ஆன்சர் ஷீட்டா நீங்க திருத்துறதுக்கு? அதுக்கு சுயமரியாதை இல்லை, அதுக்கு உடம்பு இல்லை, அதுக்கு புத்தி இல்லை. இருந்திருந்தா நான் என்ன கல்யாணம் பண்ணிருப்பாளான்னு கேட்குறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க, குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், அது வளைவாகத்தான் இருக்கும், நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், நேராக்க முயற்சி செய்தால் நீங்கள் உடைந்து போவீர்கள். குர்ஆன் வார்த்தைங்க. Let them be, let them happy. உங்களுடன் இருக்கின்ற பொழுது அவள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற என் தங்கை சொன்னாங்க. 5 நாள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, அம்மாவை பாத்துக்கிறதுக்காக வந்தா. அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு. அவ ஒரே வார்த்தை தாங்க சொன்னா நேற்று என்கிட்ட போன்ல, சத்தியம் கேள்வி. அவ சொன்னா, அக்கா ஜுரமா இருக்குக்கா. நான் சொன்ன, மருந்து ஏதாவது சாப்பிடு பாப்பா, அதை வந்துடுறேன், நான் நாளைக்கு வந்துடுவேன், இனி காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும், நாளைக்கு வந்துடுவேன். இல்லை அப்பா,
நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டேன்னா சரியாக போயிடுவேன். அதுக்கு பேர் தானேங்க குடும்பம், அதுக்கு பேர் தானே வாழ்க்கை. ஐயோயோ அந்த ஆள் கிட்ட போனா இன்னும் டிகிரி ஏறிடுவோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வது, ஒருவருக்குள் ஒருவர் நிறைந்திருப்பது, மகிழ்ந்திருப்பது. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இறகு தரேன்ட்டு. இட்ஸ் a very strong. கவனமா பார்த்துக்கோங்க. பிறந்துட்டோம்ல, சாவறதுக்குள்ள நீங்க யாருன்னு சைன் பண்ணிட்டு போங்க. நடுவுல போயிடாதீங்க, விட்டுடாதீங்க. Never give up. உங்களுக்குன்னு ஒரு ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கான்ல, இயற்கை கொடுத்திருக்கிறல. You are the unique person under the sky. நீங்கள் நம்புங்க. ஏங்க தொத்த முத்த வாய்ங்க. எனக்கு என்ன எல்லாரும் வெகுளின்னு தான் வீட்டுல ஞாபகம், எனக்கு தெரியுமா? நம்பலையா? எங்க சித்தப்பா மக்காவுக்கு போய் மக்கால துவா செய்யும்போது எல்லா குழந்தைங்களுடைய பேர் சொல்லும் போது என் பேர் மட்டும் வரலையா. அந்த வெகுளி பொண்ணை கொஞ்சம் காப்பாத்தி சொன்னாரா? பாருங்களேன், சில இடங்கள்ல வெகுளியா இருந்தாதான் சில இடங்கள்ல ஞானமா இருக்க முடியும். எல்லா இடத்தையும் புத்திசாலியா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ண முடியுமா? கிடையாது. சில விஷயங்களில் சிலது அப்படித்தான் அமையும். நான் உங்களுக்கு மிக நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். மோட்டிவேஷன் இருக்குல்ல, மோட்டிவேட் பண்ணணும்ல. யாராவது உங்களை உற்சாகப்படுத்துறாங்க, எனக்கு ஏன் இவ்வளவு வரவேற்பு தெரியுமா? நிறைய பெண்கள் என்கிட்ட பேசுறது, மனசு கஷ்டமா இருக்கும் போது உங்க ஸ்பீச்சை கேட்டா சரியா போயிரு சொல்றாங்களா? இப்ப எனக்கு அது வரவு தானே. இப்ப நான் அதெல்லாம் வரவா வச்சிருந்தேன்னா நான் ஐ எம் நாட் a real motivator. இல்ல, உங்களை சம்பாதிப்பதற்காக நான் மோட்டிவேஷன் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், அது அறத்தின் சார்பானது அல்ல. நீங்கள் உண்மையிலேயே உங்கள் இலக்கை நோக்கி உங்களை ஓட வைத்து விட்டால் அதுதான் எனக்கான அறமே தவிர எனக்கு பின்னால ஓடி வர்றது அல்ல என் அறம். எனக்கு பின்னால் ஓடி வர வேண்டிய அவசியமே இல்லை. என் சொற்களை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ஓடினால் நான் ஜெயித்தேன். அங்கதான் நான் ஜெயிக்கிறேன். ஒரு பொண்ணு என்கிட்ட எப்பவுமே வந்து நிற்கும் வாசல்ல, கையெழுத்து போடுங்க, நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் கையில கையெழுத்து போடுங்க. ஏன் பிடிக்கும்? என்ன உனக்கு? நீங்க சொல்லி பல விஷயங்கள் நான் சாதிச்சிருக்கேன்ல. நான் வந்து உங்ககிட்ட கையெழுத்து போடுற அளவுக்கு நீ வந்து நில்லு, அதுதான் நீ எனக்கு தருகின்ற பதிலே தவிர என் வாசலுக்கு வந்து நிற்பது அல்ல. இட்ஸ் a real motivation. அலன் மாஸ்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பையன் எப்படி ஆட்டுறான் தலை. ஏன் அவன் அவ்வளோ தலையாட்டினான் தெரியுமா? அவன் தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன். அவன் கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, 56 லட்சம் கோடி. as per the record எவ்வளவு? 56 லட்சம் கோடி ரூபாய் வச்சிருக்கிறான் அலன் மாஸ்க். அவன் கிட்ட ஒரு வார்த்தை ஒருத்தன் கேட்கிறான், அது அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியல, புரிஞ்சுக்கோங்க. அவன் சொன்னா ஏதோ 1ஆம் தேதி வரப்போகுது, இந்த 1ஆம் தேதி நான் நகம் கடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் டெய்லி குளிப்பேன், நான் இது சாப்பிட மாட்டேன், நான் உடம்ப குறைப்பேன், நான் இது படிப்பேன், நான் பொங்கல் வரைக்கும் கூட தாங்காது. நானும் நினைக்கிறேன் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியறதில்லை. என்னத்துக்கு நினைக்கிறேன்? அதான் ஃபாலோ பண்ண முடியறது இல்லைல்ல, என்னத்துக்கு நினைக்கிறேன்? காயப்படுறதுக்கா? என் கிட்டலாம் வரணும் தோத்து போனவங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் தோத்த? எப்படி தோத்த? யோசி. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் தான் உன்னை காப்பாற்ற முடியும், அது நீதான். யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, நீ மட்டும்தான். அடிபட்டு ரோட்ல கிடந்தா மட்டும்தான் ஆஸ்பத்திரி காப்பாற்றும், மற்றபடி நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும்.